ஹாய், நான் உங்கள் கேர்லின். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிடிசி, பிஸ்னஸ் டாக் வித் கேர்லின். ஓகே, ஸோ இப்போ வந்து பிஸ்னஸில் வந்து இப்போது ஒருத்தவங்க வந்து ஒரு மிஷினரி கண்டுபிடிக்கிறாங்க, இல்லை சம்திங் என்ன ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு வந்து புதுசாக பண்ணணும், அவங்க எதனா எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட் அனாலிசிஸ், ஓகே, சந்தை, ஓகே, பங்கறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது வந்து ரிசர்ச் பண்ணாமையே, மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணாமையே வந்து அது மார்க்கெட்டுக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓகே, அது மாதிரி மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ப்ராடக்ட் இருக்குது, இல்லை ஒரு மிஷினரி, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மிஷினரி கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மிஷினரி வந்து ஆல்ரெடி வந்து இருக்கா, ஓகே, மார்க்கெட் ஆல்ரெடி இருக்கா, இல்லை எதனா கண்ட்ரீஸில் வந்து அது மாதிரி பண்ணியிருக்காங்களா, இல்லை எந்தெந்த ஸ்டேட் அது இருக்குது, இல்லை கவர்மெண்ட்டில் எதனா ஒரு இருக்கா, ஒரு ரிசர்ச் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிசர்ச் பண்ணுங்கள். ஓகே, அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அதில் இது எந்த புதுசு, நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் யூஎஸ்பி அப்படின்னு. ஓகே, யூனிக் செல்லிங் பாயிண்ட். ஓகே, ஸோ அது என்ன உங்கள்கிட்ட இருக்குது, அதே மாதிரியான ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குது, ஓகே, அதை எப்படி எடுத்து முன்னிலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணுங்கள், மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணுங்கள். சந்தைக்கு உட்படுத்துகிறாங்க அப்படின்னா அது வந்து விற்கிறதுக்காக ஒரு சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான வாய்ப்புகள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டு தான் நீங்கள் வந்து ப்ராப்பராக உங்கள் ப்ராடக்ட்டை வந்து ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துகிட்டு போகணும். அது ப்ராடக்ட் வந்து பேட்டன்ட் பண்ணலாமா, ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, ஸோ ரொம்ப விஷயம் இருக்குங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் க்ளீனாக பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து வெளியே எடுத்துகிட்டு ஒரு சந்தைக்காகவோ இல்லை மார்க்கெட்டுக்காகவோ எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுங்கள். ஓகே, அது வந்து பங்கு சார்ந்தன்னு சொல்லுவாங்க, ஓகேவா, அது வந்து ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி தென் நீங்கள் வந்து, இல்லைன்னா ஒரு பீப்புள் இருக்காங்களா, ஓகே, இதே மாதிரி பிஸ்னஸ் பீப்புள் இருக்காங்களா கேட்டுட்டு நாலேஜ் எடுத்து அதுக்கப்புறமா மார்க்கெட்டுக்கு நீங்கள் கரெக்டாக போங்க. ஓகே, ஸோ வித் திஸ் தாட் ஐ எம் சைனிங் ஆஃப். ஐ எம் கேர்லின் ஹியர். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ வில் பி கிவிங் மோர் இன்சைட் ஆன் த பிஸ்னஸ். ஓகே, தேங்க்யூ, டேக் கேர், பாய், சைனிங் ஆஃப் ஃப்ரம் கேர்லின்.